வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். குவாலிஃபயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 92 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இது ஒரு அற்புதமான ஒரு வெற்றின்னு சொல்லிக்கலாம் அகெயின்ஸ்ட் ஸ்ட்ராங் குஜராத் டைட்டன்ஸ். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் பேட்டிங் ஆர்டரில் அடிக்கிற அளவுக்கு அவங்க நிறைய பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஆழமான பேட்டிங் யூனிட். அதே போல் பார்த்திங்கன்னா டாப் 4 பேட்டர்ஸ் அருமையான ஃபார்மில் இருக்காங்க, ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்காங்க. அப்பேற்பட்ட டீமை இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. 92 ரன்ஸ் வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்காங்கன்னா ஆர்சிபிக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம். அதே போல் ஆர்சிபி IPL 2026 ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபையாக இருக்காங்க. அடுத்த டீம் யார் நம்ம பார்த்துட வேண்டியட்டா அதுக்கு முன்னால் நம்ம போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் நேற்று நடந்த மேட்ச்சில் ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி நியூ சண்டிகர் ஸ்டேடியத்தில் என்ன இருக்குது நம்ம பார்த்துடலாம். ஸோ டாஸ் ஜெயிச்சது பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். அவங்க ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பேட்டிங் ஆட விட்டுருக்காங்க. பவர் பிளே முதல் 6 ஓவரில் பார்த்திங்கன்னா 76 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் இழப்பில். இதில் ரன் ரேட் பர் ஓவர் பார்க்கும்போது 12.67 அருமையான ஒரு ரன் ரேட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல் விக்கெட்டு விழுந்திருக்கு ஒரு அந்த கட்டத்தில், அந்த பவர் பிளே கட்டத்தில். அது ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டராக இருந்தால் கூட ரன்ஸ் ஃப்ளோ மட்டும் எங்கேயுமே குறைச்சல் இல்லாமல் அந்த ஒரு ஃப்ளோவை கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. ஸோ வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் வந்தார் நேற்று மேட்ச்சில். கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு நிறைய பேருக்கு. அவர் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஹிட்டராக பர்டிகுலராக அந்த லேட்டர் மிடில் ஓவர்ஸில், அதே போல் டெத் ஓவரில் வருவார். பட் ஒரு டாப் ஆர்டரில் வருவார். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் குவாலிஃபயர்ஸ் 1ல் அவர் அஸ் ஓப்பனராக வருவாங்கன்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. வந்ததுலேயே அவர் 19 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவரோட விக்கெட் தான் ஒரு விக்கெட்டாக இருந்துச்சு பவர் பிளே கட்டத்தில். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விராட் கோலி ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 25 பந்தில். ஸோ ஒரு நல்ல பேட்டிங் விராட் கோலி கிட்டேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த சீசனில். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் ஆர்சிபிக்கு. அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப் கூட விராட் கோலி பில்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா விராட் கோலி அண்ட் தேவ்தத் படிக்கல் இடையில் பார்த்திங்கன்னா 22 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், அருமையான பார்ட்னர்ஷிப். பெரும்பாலும் நான் சொல்கிறது தான், பவர் பிளேயில் விக்கெட் லாஸ் பண்ணாமல் இருந்துக்கிட்டு ஒரு விக்கெட் உண்டாக கூட அந்த ரன்ஸ் ஃப்ளோ மட்டும் எங்கேயுமே இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அதே போல் இந்த பார்ட்னர்ஷிப் 72 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அது ஓரளவுக்கு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட பேட்டிங்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா தேவ்தத் படிக்கல். இவரும் பார்த்திங்கன்னா அவரோட ஃபார்ம், அதே போல் அவரோட ரிதம்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எந்த விதத்துலேயும் இங்கே ஒரு குறைச்சல் கிடையாது. டாப் ஆர்டரில் பார்த்திங்கன்னா நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் தலா எல்லோரும் பண்ணியிருந்தாங்க. நேற்று அவர் கூட பார்த்திங்கன்னா 30 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ ஒரு அருமையான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருந்தார் ஈவன் தேவ்தத் படிக்கல். அதே போல் அவரோட 19 பந்தில் 30 ரன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நம்ம மிடில் ஓவர்ஸை பார்த்துடலாம். மிடில் ஓவர்ஸ் இந்த சென்ஸ் பார்த்திங்கன்னா 7வது ஓவர் ஸ்டார்டிங்லேருந்து 15வது ஓவர் முடிகிற வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்கோர் ஆர்சிபிக்கு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு. 168 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 3 விக்கெட் இழப்பில். ஸோ ஒரு நல்ல ஸ்கோர். பவர் பிளே முடித்த பிறகு மிடில் ஓவரில் இந்தளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் காட்டியிருந்தாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அந்த மிடில் ஓவரில் மட்டுமே அந்த 9 ஓவரில் மட்டுமே 92 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ரன் பர் ஓவர் பார்க்கும்போது 10.22 அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே போல் 2 விக்கெட் தான் லாஸ் பண்ணியிருந்தாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஒரு ஸ்டார்ட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நடுவில் கூட எங்கேயுமே அந்த ஒரு தயக்கம் இல்லைனா அந்த விக்கெட் லாஸ் பண்ணுறதோ, ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பிளான் படி போகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே பிளான் படியே அவங்க பண்ணாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஹிட்டிங் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். பர்டிகுலராக ரஜத் பட்டிதார் பற்றி நம்ம பேசும்போது அதை கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசிடலாம். பட் இதுக்கு முன்னால் ஸ்டார்ட் கொடுத்தவங்க எல்லாமே ஒரு அருமையான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. இன்னொரு நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாயிருக்கு இந்த மேட்ச்சில். பர்டிகுலராக ஆர்சிபியோட பேட்டிங்கில் பார்க்கும்போது ரஜத் பட்டிதார் அதே போல் கிருணால் பாண்டியா இடையில பார்த்திங்கன்னா 45 ரன்ஸ் வந்திருக்கு பார்ட்னர்ஷிப். இது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தான். இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் நடுவில் மிடில் ஓவர்ஸ் அண்ட் அந்த டெத் ஓவரில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விஷயம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. கிருணால் பாண்டியா கூட பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார் நேற்று மேட்ச்சில்.
28 பந்துலேயும் வந்து 43 ரன்ஸ் அடிச்சிருந்தார், 5 பவுண்டரிஸ், அதே போல் 2 சிக்ஸஸ் அடிச்சிருந்தார். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதாருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ரஜத் பட்டிதார் வந்து ஃபார்மில் இருந்தார், நல்லபடியாக வந்து ஹிட்டிங் பண்ணியிருந்தார், எல்லா பக்கம் கிரவுண்டில் வந்து ஷாட்ஸ் ஆடியிருந்தார். ஸோ அவர் ஆடும்போது வந்து பார்க்கும்போது நம்ம யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ குருணால் பாண்டியா வந்து கொஞ்சம் டாப் ஆர்டரில் வந்து அவர் நல்லபடியாக அவர் சப்போர்ட் பண்ண பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லோவர் டவுன் தி ஆர்டர் தான் வருவார். பட் இந்த முறை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி நல்லா பயன்படுத்துகிறாங்க குருணால் பாண்டியா. ஆர்சிபி வந்து பெரும்பாலும் இதுக்கு முன்னால் வந்து சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை சரியாக பயன்படுத்தலைன்னு சொல்லுவாங்க. பட் வந்து இந்த சீசனில் வந்து எல்லாரையும் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. சுயாந்த் சர்மாலேருந்து குருணால் பாண்டியா, அதே போல் ஜாஷ் ஹேசல்வுட்லேருந்து எல்லாரையும் வந்து ஒரு அருமையான வாய்ப்பெல்லாம் கொடுத்து அவங்கள பர்ஃபார்ம் பண்ண வச்சு கான்ஃபிடன்ஸ் லெவலில் கூட வந்து மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல விஷயம் இது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. அதே போல் டிம் டேவிட் அவரால் அந்த பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியல. அவர் வந்த கட்டமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அடித்து ஸ்கோர் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. வெறும் 4 ரன்ஸ் தான் அடித்தார். ஜிதேஷ் சர்மா கூட 15 நாட் அவுட்டராக இருந்தார். ஸோ இப்போ நம்ம வந்து த மேன் டு பி டிஸ்கஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து அந்த டாப்பிக்கை பற்றி பேசியான ரஜத் பட்டிதார் இவர் வந்து 93 ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டராக இருந்தார். அதே போல் வந்து 33 பந்துலேயே அடிச்சிருக்காரு. நினச்சி பாருங்கள், அதாவது வந்து பவர் பிளேலேருந்து மிடில் ஓவர்ஸ் வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு குவிக்கான இன்னிங்ஸ் ஆடுறது வந்து ஆஸ் அ கேப்டன். அதே போல் வந்து இது வந்து குவாலிஃபயர் 1, இதில் வந்து தோல்வியை சந்தித்தா வந்து மறுபடியும் வந்து குவாலிஃபயர் 2 போய் ஆடுற மாதிரி இருக்கும். இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். குவாலிஃபயர் 2வில் போய் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபைனல் போயிடலாம். அதுக்கு பிறகு வந்து அவங்க அந்த ஃபைனலில் மறுபடியும் இந்த ரெட் ஹாட் ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் இதுக்கு தோல்வி சந்தித்தா வந்து கண்டிப்பாக வந்து ரீபே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் அந்த ஒரு இடைஞ்சல், அந்த ஒரு தலைவலி இல்லாமல் தான் வந்து ரஜத் பட்டிதார் பார்த்துக்கிட்டாரு. 33 பந்துலேயும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மழையாக இருந்துச்சு, பவுண்ட்ரிஸ் மழையாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 5 பவுண்ட்ரிஸ், அதே போல் 9 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. ஸோ 9 சிக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்துச்சு. அதாவது வந்து கவர்ஸ் ரீஜன்லேருந்து அடிச்சிருந்தார், மிட் விக்கெட் ரீஜனில் அடிச்சிருந்தார். ஸோ எல்லா பக்கம் வந்து வேகன் வீல் போட்டு பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் வந்து ஷார்ட்ஸ் இருந்துச்சு. ரஜத் பட்டிதார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குவிக்காக ஆடினார். அதே போல் வந்து எல்லா ஷார்ட்ஸை பயன்படுத்தி ஆடினார். பார்ட்னர்ஷிப்ஸ் கூட வந்து நல்லா பில்ட் பண்ணி அந்த ஒரு வாய்ப்பை வந்து அவர் எடுத்துக்கிட்டு, அவர் அந்த பர்டிகுலராக ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக வந்து அவர் ரன் ஸ்கோர் பண்ணி கொண்டு வந்திருக்கார் ஓவரால் ஸ்கோரை. ஸோ இதில் நம்ம வந்து பார்க்கும்போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 281.81, அட்டகாசமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட். T20 கிரிக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் T20 கிரிக்கெட்டில் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் ஆஸ் அ கேப்டனாக, ஆஸ் அ வந்து டாப் ஆர்டர் பேட்டராக வந்து அருமையான வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ரஜத் பட்டிதார். ஸோ ஃபைனல் ஓவர்ஸ் 16வது ஓவர்லேருந்து 20வது ஓவர் முடிகிற வரைக்கும், ஸோ இந்த ஓவருக்கு 5 ஓவர் கட்டத்தில் மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா 86 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. 2 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ரன் ரேட் பர் ஓவர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து அசந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. 17.2 இருந்துச்சு. ஒரு அருமையான ஒரு ரன் ரேட் பர் ஓவர். இந்த மாதிரி ஒரு ஃபைனல் ஓவர், அதாவது டெத் ஓவரில் வந்து பேட்டிங் அந்த ஒரு டிஸ்பிளே நம்ம பார்த்துருந்தோம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கிட்டேருந்து. பர்டிகுலராக குவாலிஃபயர் 1 மேட்ச்சில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணுற டீமுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். டாஸ் ஜெயிச்சு இந்த ஒரு தர்மசாலா ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஸ்கோர் சேஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொன்னேன். பட் வந்து இந்த ஸ்கோர் சேஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோரை வந்து கொண்டு வந்து அவங்க ஸ்கோர் போர்டில் சேர்த்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 254 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 5 விக்கெட் இழப்பில். ஸோ இந்த ஒரு ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி கிடையாது. எஸ், குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து ஒரு அருமையான பேட்டிங் ஆர்டர் இருக்குது. பட் இருந்தால் கூட வந்து இந்த 254 ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணணுன்னா வந்து பர்டிகுலராக பவர் பிளேயர் நல்லபடியாக ஆடணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொன்ன மாதிரி வந்து பெங்களூரு டீம் வந்து பவர் பிளே நல்லபடியாக ஆடினாங்க, டெத் ஓவரும் நல்லபடியாக ஆடினாங்க, நடுவில் மிடில் ஓவர்ஸில் கூட ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு 10 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ரன் ரேட் பர் ஓவர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரன் ரேட் இருந்தால் தான் மேட்ச்சை வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் சேஸ் பண்ணி. பட் சேஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா 205 6 இந்த மாதிரி ரன்ஸ் வந்து போர்டில் கொண்டு வந்து போட்டால் கூட இவங்களுக்கு வந்து அப்போசிஷன் டீமுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையும் வரும். பட் 254 சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர் ஆன் த போர்ட். பர்டிகுலராக வந்து தர்மசாலாவில் இந்த மாதிரி யாரும் எதிர்க்க பார்க்க மாட்டாங்க.
அந்த மாதிரி ஒரு ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் போலிங்கை வந்து கண்டிப்பாக பார்த்துட வேண்டியது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா இவர் தான் வந்து இப்போதைக்கு வந்து பர்பிள் கேப் ஹோல்டராக இருக்கார். அவர் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார், 34 ரன்ஸ் கொடுத்துருந்தார் 4 ஓவர்ஸில். எஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், 2 விக்கெட் எடுத்திருந்தார், 54 ரன்ஸ் கொடுத்து 4 ஓவர்ஸில். எஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், பட் வந்து அந்த முக்கியமான விக்கெட் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் வந்துச்சு குஜராத் டைட்டன்ஸ்க்கு. பட் ஓவரால் போலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் அப் டு த மார்க் சொல்லலாம். ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா கூட வந்து ரொம்ப பிலோ பார் தான் இருந்துச்சு. பெரும்பாலும் வந்து குஜராத் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் அண்ட் போலிங் வந்து ஒரு அருமையான யூனிட்டாக இருக்கும். பர்டிகுலராக போலிங்கில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விக்கெட் டேக்கர்ஸ் இருக்காங்க. IPL 2026 நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தா கூட. பட் அந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக்கை வந்து துவம்சம் பண்ணி வச்சுட்டாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இதில் வந்து ஜேசன் ஹோல்டர் கூட 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிரசித்த கிருஷ்ணா ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ 5 விக்கெட் ஒன்றுருக்கு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த 5 விக்கெட் இவங்க தான் எடுத்திருந்தாங்க. ஸோ ஓவரால் போலிங் பார்த்திங்கன்னா யார் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா ரஷீத் கானை வந்து அடித்து நொறுக்கி விட்டாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஸோ ட்ரம்ப் கார்ட் பிளேயரே அடிக்கிறதே வந்து ஒரு பெரிய டிமாரல் தான். ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் நேற்று மேட்ச்சில் பார்த்துருந்தாங்க குவாலிஃபயர்ஸ் 1ல். அடுத்தது நம்ம வந்து குஜராத் டைட்டன்ஸோட பேட்டிங் இந்த சேஸ் பண்ணும்போது 254 ரன்ஸ் அந்த சேஸ் பண்ணும்போது எப்படி ஆடினாங்க பார்த்துடலாம். ஸோ சேஸே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் வித் சுப்மன் கில் வந்திருந்தார். சுப்மன் கில் 2 ரன்ஸ்க்கே அவுட் ஆனார். அதே போல் வந்து சாய் சுதர்ஷன் கூட 14 ரன்ஸ்க்கே அவுட் ஆனார். ஜாஸ் பட்லர் கூட பெரிய அளவுக்கு அவர் ஸ்கோர் பண்ணல நேற்று மேட்ச்சில். 29 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. அவரும் வந்து ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்கார். அவர்கிட்ட நம்ம பெரிய ரன்ஸ் எதிர்பார்த்துருந்தோம். அதே போல் வந்து அவர்கிட்ட இந்த செஞ்சுரி எதிர்பார்ப்பேன்னு நான் பர்சனலாக எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து பெரும்பாலும் வந்து ஒரு சீசனில் செஞ்சுரியாவது அடிச்சிடுவார் ஜாஸ் பட்லர். பட் நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிக்கலை. பட் ஃபர்கெட் த செஞ்சுரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்கோரே வந்து தேவையான ஸ்கோர் பவர் பிளேயில் கிடைக்கல. அதே போல் வந்து 5 விக்கெட் லாஸ் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னால் வந்து யார் எப்படி ஆடினாங்க பார்த்துடலாம். சிந்து கூட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நிஷாந்த் சிந்து நம்ம சொல்லியிருந்தோம் குஜராத் டைட்டன்ஸ் வளர்த்தின்னு இருக்காங்க ஒரு நல்ல பிளேயர் அப்படின்ட்டு. பட் அவரும் வந்து கொடூரமாக ஃபெயில் ஆனார் நேற்று மேட்ச்சில் 5 ரன்ஸ்க்கு. அதே போல் ஜேசன் ஹோல்டர் கூட டக் அவுட் ஆனார். ஸோ பேட்டிங் டாப் ஆர்டர் மொத்தமாக அப்படியே கொலாப்ஸ் ஆச்சு. முக்கியமான பேட்டர்ஸ் நான் சொல்கிற மாதிரி சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் இவங்க வந்து எல்லாருமே வந்து சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டாங்க. இது வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. அதுலேருந்து அவங்க தேர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களால முடியலை. அதுக்கு பிறகு வந்து மிடில் ஓவர்ஸில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் வந்து அதாவது முதல் 6 ஓவரில் வந்து 51 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் லாஸ் பண்ணாங்க. ரன் ரேட் பர் ஓவர் பார்க்கும்போது கூட 8.5 இருந்துச்சு. பெரும்பாலும் வந்து நம்ம வந்து சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் கிட்டேருந்து பெரிய ஸ்கோர் எதிர்பார்ப்போம். அவங்க அடிக்கும்போது வந்து ஸ்கோர் வந்து 70லேருந்து 90 ரன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நேற்று மேட்ச்சில் வந்து பவர் பிளேலேயே வந்து 5 விக்கெட் லாஸ் பண்ணது ஒரு பெரிய செட்பேக்காக இருந்துச்சு. மிடில் ஓவர்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொடூரமாக இருந்துச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5 விக்கெட் ஏற்கனவே வந்து பவர் பிளேயில் லாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து மிடில் ஓவர்ஸில் இன்னும் 3 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணாங்க. பட் அந்த ஒரு 9 ஓவர்ஸ் ஃப்ரேம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா 7வது ஓவரில் ஆரம்பத்துலேருந்து 15வது ஓவர் முடிகிற வரைக்கும் அந்த 9 ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 72 ரன்ஸ் மட்டுமே வந்தது. 3 விக்கெட்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. ரன் ரேட் பர் ஓவர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர். வெறும் 8 ரன் ரேட் இருந்தால் கூட வந்து பத்தாது இந்தளவுக்கு பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது. ஸோ ஓவரால் ஸ்கோர் போர்டு பார்க்கும்போது பர்டிகுலராக மிடில் ஓவர்ஸ் முடிகிறப்ப 123 ரன்ஸுக்கு வந்து 8 விக்கெட் இழப்பாக இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மேட்ச் வந்து ஜிடிக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. பார்ட்னர்ஷிப் ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இருந்துச்சு நேற்று. ராகுல் டெவாட்டியா அதே போல் முகமது சிராஜ் யார் எதிர்பார்த்துருப்பாங்க. முகமது சிராஜ் கூட ராகுல் டெவாட்டியா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவாருன்ட்டு 68 ரன்ஸ் வந்திருக்கு. இந்த மேட்ச் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் ப்ரிடிக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸ்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணேன். பட் வந்து ஓவரால் பார்த்திங்கன்னா மிடில் ஓவர் தாண்டிக்கிட்டு ஃபைனல் ஓவர்ஸ் வரைக்கும் கூட கொண்டு போனாங்க. நல்ல விஷயந்தான். பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி வந்து நல்லபடியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற டீம். ஏன்னா ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் சாய் சுதர்ஷன் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இந்த IPL 2026 பார்க்கும்போது சுப்மன் கில் தான் இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு பிளேயர்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வந்து நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் சினாரியோஸ் இங்கே.
ராகுல் டெவாட்டி அவர் ஓவரால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 68 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 43 பந்தில். அதே போல் அவரோட பவுண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 8 பவுண்ட்ரிஸ் 4 சிக்ஸஸ் அடித்தார். நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ ராகுல் டெவாட்டியா வந்து ஒரு நல்ல ஹிட்டர். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மேட்சஸ் வந்து தோல்வி சந்திக்கிற மேட்சை கூட ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. பட் அப்போ வந்து பார்க்கும்போது ஈக்குவேஷன் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது 254 ரன்ஸை சேஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சாத்தியம் கிடையாது. அதே போல் வந்து 8 விக்கெட் உடந்த பிறகு எங்கே உங்களுக்கு வந்து அந்த ஒரு 68 பார்ட்னர்ஷிப் கூட அது மேல் கொண்டு போகிறது கஷ்டம்தான். அந்தளவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ ஓவரால் ஃபைனல் ஓவர்ஸ், அதாவது வந்து 16வது ஓவர்லேருந்து 20வது ஓவர் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே 162 ரன்ஸ்க்கே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதில் வந்து அந்த ஒரு ஃபைனல் ஓவர்ஸ் கட்டத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 39 ரன்ஸ் வந்திருக்கு, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது குஜராத் டைட்டன்ஸ் கிட்டேருந்து. நான் சொன்ன மாதிரி வந்து ராகுல் டெவாட்டியா மட்டும்தான் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், மிச்ச பேட்டர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ஃபெயில் ஆனாங்க. ஜாஸ் பட்லர் ஓரளவுக்கு ரன்ஸ் அடித்தா கூட வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து ஆடலை. இந்த பக்கம் வந்து நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட போலிங்கில் பார்க்கும்போது ஜேக்கப் டஃபியை வந்து எடுத்திருக்காங்க. ஒரு சேஞ்ச், அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேஞ்ச் தான். பட் இந்த ஒரு சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆர்சிபிக்கு. ஜேக்கப் டஃபி வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் வந்து 39 ரன்ஸ் கொடுத்தாரு 4 ஓவர்ஸில். அருமையான போலிங் அவர்கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது கூட அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட்டராக இருந்தார். புவனேஸ்வர் குமார் இவர் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கேப் ஹோல்டர். பர்டிகுலராக வந்து ககிசோர் ரபாடா, புவனேஸ்வர் குமார் வந்து ஒரே விக்கெட் காலம், அதாவது விக்கெட்ஸு நம்பர்ஸில் பார்க்கும்போது ஒரே விக்கெட்ஸ் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்தால் கூட புவனேஸ்வர் குமாரோட ஈக்கானமி ரேட்டு ஆவரேஜெல்லாம் வந்து பார்க்கும்போது அருமையாக இருக்குது. ஸோ அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். நேற்று 2 விக்கெட்ஸ் எடுத்தார். நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த பாலை வந்து நல்லா சீம் ஆகும், ஸ்விங் ஆகும்ன்ட்டு, நம்ம இங்கே அதை பார்த்துருந்தோம். அதே போல் வந்து ரசிக் சலாம் இவரும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 2 விக்கெட் எடுத்திருந்தார். குருணால் பாண்டியா யாருக்கு வந்து யார் மறப்பாங்க அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ். பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக வந்து பவுன்சஸ் எக்கச்சக்கமாக போட்டிருந்தார். அதே போல் குவிக் பால்ஸ்லாம் நிறைய வந்து போட்டிருந்தார். இது ஒரு புது ஆர்மரி அவருக்கு இந்த சீசன்லேருந்து கிடச்சது. அவரும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஜாஷ் ஹேசல்வுட் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஓவரால் போலிங் யூனிட் எல்லாருமே வந்து தலா விக்கெட்ஸ் எடுத்து எப்படியும் வந்து ஒரு போலிங் யூனிட்டாக வந்து எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆர்சிபிக்கு ஒரு வெற்றி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே போல் நான் சொன்ன மாதிரி பேட்டிங்கில் வந்து ரஜத் பட்டிடாரோட இன்னிங்ஸ் அவருக்கு அந்த ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்கி கொடுத்துருந்துச்சு. நேற்று ஒரு அருமையான பேட்டிங் நம்ம பார்த்தோம். இந்த பக்கம் போலிங்கில் கூட பார்க்கும்போது ஆஸ் அ டீமாக வந்து எல்லாருமே அருமையாக போலிங் போட்டு விக்கெட்ஸ்லாம் எடுத்தாங்க. அதே போல் வந்து எக்ஸ்ட்ராஸ் கூட அந்தளவுக்கு கொடுக்கல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அது ஒரு நல்ல விஷயம் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த சீசன் 2026 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குவாலிஃபயர்ஸ் 1 எலிமினேட்டரில் வந்த டீமில் தான் வந்து, அதாவது டாப் 4 டீம்ஸ் லீக் ஸ்டேஜ்லேருந்து வந்த டீம்லேருந்து தான் எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸாக இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் வந்து சாய் சுதர்ஷன். அதே போல் வந்து செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் பார்க்கும்போது சுப்மன் கில்லா இருக்கார். இந்த பக்கம் நம்ம பர்பிள் கேப் ஹோல்டர் பார்க்கும்போது கூட புவனேஸ்வர் குமார் வந்து லீடில் இருக்கார் ஆஸ் அ பர்பிள் கேப் ஹோல்டராக. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வந்து போலிங் வந்து நம்ம ககிசோர் ரபாடாக்கு பார்த்துட்டுருக்கோம். அவரும் புவனேஸ்வர் குமார் ஒரே நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்தால் கூட புவனேஸ்வர் குமார் வந்து டாப்பில் இருக்கார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் கூட அவர் வந்து டாப் 3ல் இருக்கார். ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு அட்டகாசமான போலிங் அண்ட் பேட்டிங் இந்த 2 டீம்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. பட் வந்து பை எண்ட் ஆஃப் த டே ஒரு வின்னர் தான் இருப்பாங்க அந்த மேட்ச்சில். அது நேற்று மேட்ச் படி பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தான். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வந்து ஐபிஎல் 2026 ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இவங்களுக்கு அது அருமையான வாய்ப்பு 2வது டைட்டில் வாங்கிறதுக்கு. கண்டிப்பாக நம்ம பார்த்துட வேண்டியது தான். அதுக்கு முன்னால் வந்து செகண்ட் குவாலிஃபயர்ஸில் வந்து யார் வந்து வருவாங்க அப்படின்னு அதில் வந்து ஜெயிச்சு வந்த டீம் தான் ஃபைனலில் வந்து பெங்களூரு கூட ஆட போகிறாங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலிமினேட்டர் மேட்ச் நடக்கும். அந்த ஜெயிக்கிற டீம் தான் வந்து குவாலிஃபயர்ஸ் 2க்கு போவாங்க அகெயின்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். நேற்று தோல்வி சந்திச்சிருக்கிற டீம் தான் குஜராத் டைட்டன்ஸ், அவங்க கூட ஆட போகிறாங்க. ஸோ ஓவரால் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது ரஜத் பட்டிடாரோட பேட்டிங்கோட கிளாஸ், அவரோட கேப்டன்சி, அதே போல் வந்து அவரோட ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்துருக்கோம் ஓவரால் இந்த சீசனில். அதே போல் விராட் கோலி அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் நம்ம வந்து பார்க்கும்போது போலிங் டீமாக வந்து பார்க்கும்போது ஜேக்கப் டஃபி, ஜாஷ் ஹேசல்வுட்,
கிருணால் பாண்டியா, அதே போல் வந்து புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ் அ டீமாக வந்து ஆர்சிபிக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலிமினேட்டர் மேட்ச்சில் வந்து எப்படி வந்து யார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துட வேண்டியது தான். இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. கவர் டிரைவ் அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள், மேட்ச்சில் என்ன நடக்குது, எப்படி யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கும். அதாவது அது சில விஷயங்கள் மிஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க டீம் விளையாடுறது, அதெல்லாம் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.